ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு டிராஃபிக்ல ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளுடைய அந்த பம்பர் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கணும். அந்த பம்பர் மறையக்கூடாது. அந்த பம்பர் மறையிற அளவுக்கு நீங்க க்ளோஸரா போகக்கூடாது. ஏன்னா சப்போஸ் அவங்க உடனே சடன் பிரேக் போடுவாங்க. சடன் பிரேக் போட்டா சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணும்பொழுது ரிவர்ஸ் கூட வரலாம். ஸோ அப்படி வந்தா உங்க வெஹிக்கிள்ல வந்து அவங்க மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க ரொம்ப க்ளோஸரா போகக்கூடாது. அவங்களுடைய பம்பர் வந்து உங்களுக்கு நல்ல விசிபிளா தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சென்டர் மிரரை நிறைய நீங்க யூஸ் பண்ணுங்க. சென்டர் மிரர் தான் உங்களுக்கு இன்னொரு கண்ணு மாதிரி. ஆக்சுவலா உங்களுக்கு இன்னொரு கண்ணு மாதிரி சென்டர் மிரர் வந்து கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நீங்க லெஃப்ட் மிரர் இருக்குது, ரைட் மிரர் இருக்குது, தட்ஸ் ஓகே. பட் சென்டர் மிரர் பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஓவரால் வியூ தெரியும். பின்னாடி வரக்கூடிய அந்த வெஹிக்கிள் வந்து என்னென்ன அந்த ரோடு வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு சென்டர் மிரர்ல தெரியும். இந்த சென்டர் மிரர்ல நீங்க ஒரு லேன்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க லெஃப்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரிதான், இல்ல அந்த லேன்ல இருந்து நீங்க ரைட் போறதா இருந்தாலும் சரிதான், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் மிரர் பார்த்துட்டு தான் நீங்க வந்து முடிவு பண்ணணும். ஓகே, ரொம்ப க்ளோஸரா நீங்க